சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65 வாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹாய்மா, இன்னைக்கு என்ன லஞ்சு ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் வந்து ஃப்ரை. சூப்பர். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டிங்களா? மஞ்சத்தூள்லாம் போட்டு. சூப்பர். இப்போ வந்து குழம்புக்கும் 65 மாதிரி ஃப்ரைக்கும் தனித்தனியாக இருக்கும். சூப்பர். ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சு ஸ்பெஷல் சிக்கன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு சிக்கன் ஸ்பெஷல் வேறு நம்ம வீட்டில். இஞ்சி பூண்டு, அம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணின்னு இருக்காங்க. பூண்டு இஞ்சி பூண்டுலாம் உரிச்சு இஞ்சிலாம் உரிச்சு வச்சுக்கலாம். மொத்தமாக அரைச்சி வச்சுட போகிறீங்களா இல்லை இன்னைக்கு மட்டுமா? அரைச்சி வச்சுக்கலாம், இப்போ ஃப்ரீயாக இருக்கும்ல. ஓகே ஓகே. இஞ்சி நிறையா இருக்குது. பூண்டு மேட்சிங்காக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி. சரி, சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். ஸோ சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃப்ரீசர்லேருந்து தேங்காயும் முன்னாடியே எடுத்து வச்சாச்சு. ஃப்ரூட்ஸ் ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிரேப்ஸையும் அம்மா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்காங்க ஜூஸ் போட. அப்படியே சாப்பிட்லாம், எங்கே சாப்பிடவும் மாட்டாங்க, அரைச்சி கொடுத்தா ஊற்றிப்பாங்க, அவ்வளோதான். எந்த பழமும் இப்போலாம் சாப்பிட்றதில்ல. என்னம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? எடுத்து சாப்பிட்டா தானே. பன்னீர் திராட்சை தான் மிச்சிப்பாக தான் இருக்கும். சரி சாப்பிட்றேன். என்ன பூண்டை கத்தியில் உரிக்கிறீங்க? எங்கே இப்போ இருக்கிற பூண்டு ஸ்டைலா இப்படி குத்தனா கூட உரிக்க மாட்டுது. இந்த மாதிரி யாரெல்லாம் பூண்டு இதுலையும் உரிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா வந்து கத்திலே உரிக்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக வேலை நடக்கணும், சீக்கிரமாக செய்யணுன்னா இந்த மாதிரி குட்டி டிப்ஸ் கத்தியில் வச்சு பூண்டு உரிச்சிக்கலாம். டைம் நல்லா இருந்ததுன்னா முன்னாடியே உரிச்சு வச்சுக்கலாம். முன்னெல்லாம் குத்தி தான் உரிச்சுன்னு இருக்கும். எங்கே குத்தனாலும் உரிக்க முடியல. பன்னீர் திராட்சை ஜூஸ் போட்டிருக்காங்க. அப்படியே பச்சையாக அந்த கிளாஸில் ஊற்றி கொடுங்க. போட்டு ஆமாம், இது வந்து கொதிக்க வைக்கிறதுலாம் இல்லை, அப்படியே அரைச்சது தான். அரைச்சாச்சு. பூண்டு உரிச்சிட்டாங்க. இன்னும் இந்த ஒருக்கு பாருங்கள், பூண்டு உரிச்சிருக்காங்க. இஞ்சி இன்னும் உரிக்கல. ஜாரில் அதிலவே ஜூஸ் போடணுன்றதுனால சரி முன்னாடியே ஜூஸ் போட்டலாம், இஞ்சி பூண்டு வாசனை வரும்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டாங்க. இந்த மாதிரி ஜூஸ் குடிங்க. தேங்க்யூ செல்லம். நீங்களும் குடிச்சு பாருங்களா? சரி. சூப்பராக இருக்குமா? ஜூஸ் ஷாப்பை விட வீட்டில் சூப்பராக இருக்குது. என்னடி என்ன பண்ண போகிறேன்? 65 படிக்க போகிறேன். 65 தூள் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது. சூப்பர். சிக்கன் 2 பேரும் பிரிச்சுட்டாங்க. அம்மாவும் ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கணும். உப்பு 65 மசாலாலே கொஞ்சம் இருக்கும், லைட்டாக தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். லெமன் ஸ்பூன் புழிஞ்சிருவோம். சிக்கன் 65க்கு லெமன் போட்டுக்கலாம். பாதி லெமன் அளவுக்கு இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். என் சிஸ்டர் பாக்கி சூப்பராக ஃபீல் எடுத்து 65 எப்போ பொரிச்சு கொடுப்பேன். பொரிக்கும் போது பொரிச்சிடலாம். டெம்ட்டாக இருக்குது பார்க்குறப்பவே. மிக்ஸ் பண்ணு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஆஹா, என்னோடய சிஸ்டர் வந்து 65 பண்ணுறேன்னிட்டா. வறுவல்னு சொன்னாங்க, அப்புறம் 65 சேஞ்ச் பண்ணியாச்சு. 3/4 கிலோ சிக்கனில் பாதி சிக்கனில் அம்மா குழம்பு வைக்கிறாங்க. இவ கொஞ்சம் எடுத்து 65 பண்ணலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷலே. போன்லெஸ்ஸாக தான் இருக்குது மோஸ்ட்டாக. ஓகே, கொஞ்ச நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கிறிஸ்பியாக சிக்கன் 65 வரத்துக்கு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அது என்னென்னா யூஸ் பண்ணிக்கலாம், இது இல்லைனாலும் சூப்பராக கிறிஸ்பியாகவே வந்துடும். ரெடி, இது ஒரு டேஸ்ட், எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். கார்ன்ஃப்ளவர் போட்டு லாஸ்ட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இப்போ ஊறட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ அம்மா குழம்பு வைக்க போகிறாங்க. நான் அதை போய் ஷூட் பண்ணுறேன். வெயில் காலத்தில் இந்த மாதிரி காரத்தில் வச்சு கை வச்சாலே எரியும். கை வாஷ் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய் தடவிப்போம். அம்மா சிக்கன் குழம்பு வைக்கலாமா? எல்லா பொருளும் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே அம்மா கட் பண்ணிட்டாங்க. எத்தனை தக்காளிமா வச்சுருக்கீங்க? 2 தக்காளி கட் பண்ணியிருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 10 கிட்ட, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை, இதெல்லாம் இலையெல்லாம் வச்சுருக்கேன். எல்லாவும் நசுக்கி வச்சுருக்கேன். சூப்பர். கறி குழம்பு போடுற இந்த ஐட்டம்லாம் தேங்காய் சோம்பு எல்லாமே அரைச்சி வச்சாச்சு. இண்டக்ஷன் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இண்டக்ஷனில் தான் நாங்கள் இன்றைக்கி சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். ஒரு சைடு என்னோட சிஸ்டர் சிக்கன் 65 பண்ணதுக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கா, அது ஊறின்னு இருக்குது. அம்மா இன்னொரு சைடு குழம்பு வைக்க போகிறாங்க. அம்மா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. சிக்கன் குழம்பு ரெசிபி எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம். இதுக்கு முன்னாடி கூட போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு விலாகாக இதில் போடுறோம். டேஸ்டியாக இருக்கும். அன்றைக்கி மட்டன் குழம்பு சூப்பராக வச்சுருந்தீங்கம்மா, அதே மாதிரி மெத்தட்லேயே வச்சுருங்க சிக்கன் குழம்பும். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. ஓகே. அந்த பிரியாணி இலை, அதுக்கப்புறம் வந்து மராத்தி மொக்கு, லவங்கம் வந்து கொஞ்சம் தட்டி வச்சு போட்டிருக்காங்க. அப்படி சாப்பிட்டு ஓகே. லவங்கம் வந்து தட்டி போட்டிங்கன்னா எண்ணெயிலலாம் வெடிக்காது. நாங்கள் அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம்.
இதுலேருந்து பார்க்க போகிறேன். கலர் சூப்பராக இருக்குது. வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டாச்சு. சின்ன வெங்காயமில் குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரெடி பண்ண போனால் அப்பா பெரிய வாங்கலை தான் இருந்தது. இது போட்டால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எனக்கு இதை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு அந்த கலரே எப்படி வதங்குற அந்த ஸ்டைலே சூப்பராக இருக்கும். குழம்பு வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட போகிறாங்க. இஞ்சி பூண்டு போட்டதுமே அந்த மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, நான்வெஜ்ஜுக்குலாம் அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். அதுதான் மெயின். ஆமாம், ஃப்ளேவருக்கு டேஸ்ட்டுக்கு எல்லாமே. இந்த குழம்புக்கு இஞ்சி பூண்டு இல்லைன்னா நல்லாவே இருக்காது. குழம்புக்கு தேவையான உப்பு, கல் உப்பு போட்டாச்சு. எனக்கு 65 வாசனை வருது இப்போவே. தக்காளி போட்டாச்சு. சிக்கன் குழம்புக்கான சிக்கன் இதுதான். சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். சிக்கன் குழம்புக்கு மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணியாச்சு. சிக்கன் போட்டுட்டு போகிறாங்க. நல்லா வதங்கணும்ல. பரவாயில்ல, இது இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஃப்ரைல இருந்தாலும் நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கணும் தானேம்மா? மூடி வச்சு வதக்கிடுவீங்களா? மறந்துட்டேன். உருளைக்கிழங்கு போடவே மறந்துட்டாங்க. எனக்குமே ஞாபகம் இல்லை. உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். இதை இப்போ நல்லா கொஞ்ச நேரம் மூடி வச்சு வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். மேரினேட் பண்ண சிக்கனை இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமான எண்ணெயில் தான் பண்ண போகிறோம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்படி பண்ணிங்கன்னா எண்ணெய்லாம் வேஸ்ட் ஆகாது. இது நல்லா ஃப்ரை ஆகும் ரெடி. இதுவுமே நாங்கள் மூடி வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு 65 மாதிரி லாஸ்ட்டாக ஃபைனலாக காமிக்கிறோம். சூப்பராக இருக்கும். மூடி வச்சு அம்மா வதக்கி விடுறாங்க சிக்கன் குழம்பு. ரெண்டுத்தையும் நான் மாற்றி ஷூட் பண்ணின்னு இருக்கேன் இன்னைக்கு. அதுக்குள்ளே கொஞ்சம் நல்லா வதங்கின மாதிரி இருக்குல்ல. சேர்த்து சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டோமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ். சரிப்பா. வெறும் உருளைக்கிழங்கு தாங்க. இல்லை, இது மிக்ஸ்டு கிடையாது. சிக்கன் குழம்புக்கு போட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். மூடி வச்சு இப்போ இந்த மாதிரி டைமில் மிளகாய் தூளை போட்டுட்டு. எவ்வளோம்மா போடுறீங்க? காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அவங்க குழம்பு நிறைய வைக்கிறவங்களா இருந்தால் நிறைய போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ அளவு வைக்கிறோமோ அது மிளகாத்தூள் போட்டதும் ஒரு வாசனை வருது. நல்லா இருக்கு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிடணும்ல. வறுக்கிற மாதிரியே வாசனை. மிளகாத்தூள் நம்ம அரைச்சிருக்கிறது அப்படி. மிளகாய்த்தூள் எப்படி நாங்கள் அரைப்போன்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டிருக்கோம். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள். புதுசாக சேனல் பார்க்குறவங்க எங்கள் வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறாங்க. கறி வாசனை. ஆமாம், சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டாங்க. தண்ணி ஊற்றி இப்போ வந்து இது கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிக்கலாம். குழம்பு சூப்பராக வந்துடும். செமையாக இருக்குடி. இதுவே செமையாக இருக்கு. நான் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிடும் போது எவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லை, தயிர் சூப்பரான தயிர். ஈரா தயிர் அப்புறம் முட்டை வேற வேக வச்சுருக்கீங்க. முட்டை இங்கே வெவிச்சு சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் அப்பப்போ சாப்பிட்டோம். டெய்லியும் சாப்பிட மாட்டாங்க. சரியான வெவிச்சு எல்லாம் நம்ம வெவிச்சு எடுத்து மறந்து போயிட்டோம். சரி, லஞ்சுக்கு சாப்பிட்டுக்கலாம். காலையில் சாப்பிட வேக வச்சாங்க, மறந்துட்டோம். நாங்கள் இட்லி தான் சாப்பிட்டோம். ஒரு இட்லி அரை இட்லி சாப்பிடுங்களேன். முட்டையாக சாப்பிடுன்னு வச்சா சாப்பிடல. இப்போ இதை எப்போ சாப்பிடுவாங்க? லஞ்சுக்கு சாப்பிட்டுக்கலாம். குழம்புக்கு போயிடுவாங்க. சிக்கன் தான் சாப்பிடுவாங்க. முட்டையை சாப்பிடுவோம். தயிரும் இருக்குது இன்னைக்கு. எத்தனை மாதக்கணக்காக அவங்க முட்டை சரியாக சாப்பிட மாட்டாங்க. முட்டை குழம்பு வச்சா எனக்கு சரிப்பட்டுக்கணும். அப்போ தான் செய்யணும். கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கணும்னா. வாவ், சூப்பராக இருக்குது கலரு. குழம்பு கொதிக்கொள்ளே கரண்ட் ஆஃப் ஆகிடுது. அதனால் தேங்காயை ஊற்றிட்டு அடுப்பில் எடுத்துக்கோம். கேஸில் வச்சிடலாம். குழம்பு சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ போய் நம்ம அடுப்பில் வச்சிடலாம். சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65 கரண்ட் நின்னதில் அடுப்பு 2 பேரும் மாற்றி எடுத்துட்டாங்க. அம்மாவும் என்னோட சிஸ்டரும். 65 பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்பியாகவும் மொறுமொறுனும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சா. கொஞ்சமான எண்ணெயிலே சூப்பராக 65 பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு லஞ்சு சாப்பிடலாம். லஞ்ச்லாம் இன்னைக்கு ரெடியா? சூப்பராக இல்லை லஞ்சுமே இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாமா? சாப்பாடு போட்டு கொடுங்க, சாப்பிட்லாம். சாதம் போட்டு இன்னைக்கு சூப்பர் லஞ்ச் எங்கள் வீட்டில். வாவ், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. சிக்கன் குழம்பு. அது என்ன சொன்னீங்க? தேங்காய் அரைச்சி ஊற்றி இன்னைக்கு சூப்பரான சிக்கன் குழம்பு.
சிக்கன் 65 சூப்பராக இருக்குது. நாங்கள் டீப் ஃப்ரைலாம் பண்ணல, சரி தான் பண்ணது தானே. வாவ், தட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குடி. இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்றதுக்கு அது தனி சுகம்னால. இவ்வளோதான் எண்ணெயே, எண்ணெய்லாம் எண்ணெய்லாம் ரொம்ப ஊற்றி செய்யல. அப்படியே பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த விளாக்லேயே. எக்கு வச்சுக்கலாம். எக்கு சூப்பராக இருக்குது. 2 எக்குமே வச்சுட்டாங்க அம்மா. இதுதான் எங்கள் லஞ்சு. வாங்க எல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்லாமே, சாப்பிட்டு பாருங்கம்மா. இன்னைக்கு பார்க்கவே ரெண்டு முட்டைலாம் வச்சு நம்ம இந்த மாதிரி செய்கிற அன்றைக்கி இது வரலையும் முட்டை செஞ்சுருக்கோம். இப்போ தான் இந்த மாதிரி 2 முட்டை வேறு. மாதம் ஆயிடுச்சுமா, மாதம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, டேஸ்ட் சொல்லுங்கள். எப்படி இருக்குது டேஸ்ட்டு? நல்லா இருக்கு. கொஞ்சம் உப்பு பத்தல. நல்லா இருக்கு. எனக்கும் வேறு சீக்கிரம் சாப்பிட்ணும் போல இருக்குது. சிக்கன் 65 சாப்பிட்டு பாருங்க. சிக்கன் 65 சிஸ்டர் தான் குக் பண்ணியிருந்தா. இப்படிமா இருக்கு, சாப்பிட்டு பாருங்க. அக்கா எனக்கு நீ ஒரு வாங்கிக்கோடி. சூப்பராக இருக்கு. அவளுக்கும் கொடுங்க. இது சாப்பிட்டுட்டு தயிரும் இருக்கு, சாப்பிடலாம் நம்ம. ஓகேம்மா, சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லது. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் குக் பண்ணி பாருங்க. எங்கள் அம்மா சூப்பராக சமைச்சிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.